டே ராஜா. அண்ணா நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சு பாத்தியா? இல்லையண்ணே. என் ஃபிலிம் ஒன்று செலக்ட் ஆயிருக்கு. உன் என்னாச்சுன்னு பாரு. இதோ நான் பார்க்குறேண்ணே. சொல்றா. அண்ணா நாமினேஷன் பார்த்தேன். என்னாச்சு? செலக்ட் ஆகலண்ணா. செலக்ட் ஆகலையா? ம் சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணிக்கன்னு போய் பாரு போ. சரியா? சரிண்ணா. இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். பை. ம் சொல்டா. அண்ணா அந்த கனவு காதல் படத்தோட டைரக்டர் குமார் தானே? ஆமாம், நம்ம ரவியோட அசிஸ்டண்ட்டு. அவர் நிறையா இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார்ல? டே ஆமாண்டா, அவரோட படம் கூட செலக்ட் ஆயிருக்கேடா. நல்ல படம்டா அது. அப்போ ஏன் படம்? இல்லைடா, அதுவும் நல்ல படம் தான் சொன்னேன். சரிண்ணா, வைக்கிறேன். ஹலோ. யார்? சார், நான் தொடரும் படத்தோட டைரக்டர் ராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள். ஜூரிக்கிட்ட பேச முடியுமா? எதுக்கு? இல்லை, என்னோடய ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துருந்தேன், ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. ஸோ என்ன மிஸ்டேக்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் சார். இப்போ அது பாசிபிள் இல்லை, நான் அப்புறமா கேட்டு சொல்கிறேன். சரி, ஓகே சார். ஹாய் சார், ராஜா, தொடரும் படத்தோட டைரக்டர். ஓகே. கான்டெஸ்ட்டுக்கு என்னோடய ஷார்ட் ஃபிலிமும் கொடுத்துருந்தேன், பட் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. ஸோ என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை மீட் பண்ணேன். தொடரும் படம் சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். படம் நல்லா தான் இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இல்லை சார், எக்ஸாக்டாக என்ன ரீசன் சொல்ல முடியுமா? ஓப்பனிங் சீனில் சினிமோட்டோகிராஃபி சரியில்லைப்பா. கேமரா வச்சுருக்கலாம், சினிமோட்டோகிராஃபி பண்ணிடலாமா? நீங்கள் யாருக்கு பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் அவார்டு கொடுத்தீங்களோ அவர் தான் சார் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். எனக்கு தேவையானது உண்மையான ரீசன் சார். இல்லைப்பா, படத்தில் எந்த ஒரு ஃபேமும் இல்லை, ஃபேம் டைரக்டர் யாரும் இல்லை, நோன் ஆர்டிஸ்ட்டும் இல்லை. அப்புறம் நாங்கள் எப்படியே அந்த படத்தை பார்க்குறது? நீங்களே சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு என் படம் பிரச்சனை இல்லை, ஃபேம் தான் பிரச்சனை.
எனிவே தேங்க்யூ சார். காசு இருக்குது, ஃபேம் இருக்குது, அதனால் நீங்கள் எதை வேணால் படமாக எடுக்கலான்னு எடுக்க வரீங்க. அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி, அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணி, அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா கிட்டேயும், அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு போனால் இது பத்தாதுன்னு திருப்பி அனுப்புகிறான். ஒரு நாள் எல்லாம் கைக்கூடி வந்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிமை கஷ்டப்பட்டு முடித்து உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டினா ஃபேம் இல்லை, மயிர் இல்லை, மட்டும் இல்லைன்றீங்க. ஓத்தா. திறமைகள் பிரபலங்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாளைய பிரபலங்களின் திறமைகள் இன்று அழிக்கப்படுகிறது.